நைட்டா? ஐயோ அழுதுறே குழந்தை. இல்லைம்மா, நாளைக்கு நான் வரேம்மா. நான் நாளைக்கு நான் வரேன். இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். என்னால இதை தாங்க முடியாது. ஒன்னு செத்துடுவேன், இல்லனா எங்கேயாவது போயிடுவேன்னு வாய் பேச முடியாத காது கேட்காத இளம்பெண் வீடியோ காலில் சைகையில் கதறியதுதான் இவை. நைட்டா? ஐயோ அழுதுறே குழந்தை. இல்லைம்மா, நாளைக்கு நான் வரேம்மா. நான் நாளைக்கு நான் வரேன். சரியா? கஷ்டம்னா? ஐயோ. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே வசித்து வருபவர் மதி என்னும் தாமோதரன். இவருக்கும் இரண்டாவது மனைவி குப்பாபாய்க்கும் 27 வயதில் வாய் பேச முடியாத காது கேட்காத மகள் உள்ளார். சிறு வயதிலிருந்தே பெற்றோரிடம் வளராத அந்த பெண் சென்னையில் பாட்டியின் வீட்டில் வளர்ந்து வந்துள்ளார். கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு பாட்டி இறந்ததால் தனது மகளை தானே பார்த்து கொள்வதாக கூறி தன் வீட்டிற்கு தாமோதரன் அழைத்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் அந்த கொடூரம் அரங்கேறி உள்ளது. வீட்டிற்கு வந்த மகளிடம் தந்தையே பாலியல் இச்சையில் ஈடுபட்டுள்ளார். இந்த கொடூரத்தை தாங்கிக் கொள்ள முடியாத மாற்றுத்திறனாளி பெண் செல்போன் மூலமாக தனது அத்தைக்கு வீடியோ கால் செய்துள்ளார். அதில் தந்தையே தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதாகவும் இதற்கு மேல் இங்கு இருந்தால் செத்து விடுவேன் என்றும் சைகையில் கூறி கதறியுள்ளார். நைட்டா? ஐயோ அழுதுறே குழந்தை. நைட்டு நடந்துச்சா? மேலே எக்ஸசைஸ் செய்யலாம். நைட்டு தூங்கும் போது போட்டானா? நான் வரேம்மா. நான் ஃபோன் பண்ணிட்டேன். நான் வரேன். நான் வரேன். அழுவாத. குப்பை கேட்கலையா? குப்பை அடிக்கலையா? பண்ணலை. இல்லைம்மா, நாளைக்கு நான் வரேம்மா. நான் நாளைக்கு நான் வரேன். சரியா? கஷ்டம்னா? ஐயோ பார்த்த பொண்ணு கூட பார்க்க மாட்டானுங்களம்மா. நான் வந்துடுறேன். நான் வரேன். நீ வருத்தப்படாத. நான் வரேன். நீ அழுவாத. நாளைக்கு நான் கண்டிப்பாக வரேன். நாளைக்கு நான் கண்டிப்பாக வரேன். சரியா? இதை கேட்ட அத்தை அடுத்த நாளே தாமோதரனின் வீட்டுக்கு சென்றுள்ளார். சொந்த மகளிடமே அசிங்கமாக நடந்து கொண்டது குறித்து உறவினர்கள் கேட்டபோது கொஞ்சமும் கூச்சமில்லாத தாமோதரன் அவர்களிடமும் அருவருப்பாக நடந்துள்ளார். மண்டே கிழிச்சிட்டு போல மண்டி காட்டுறாடி. அதுதான் போய்தான் விடு 2 வச்சுட்டு வரலாம். போயா? இதனால் கோபமான உறவினர்கள் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி பெண்ணை அழைத்து கொண்டு திருவள்ளூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஆனால் இதுவரை போலீஸ் தரப்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். பாப்பாவை மாமா ஊரில் விட்டுன்னு போனார். விட்டுன்னு போயிட்டு கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி யாருக்கும் ஒரு தகவல் கூட சொல்லாமல் அவர் விட்டுன்னு போயிட்டு அம்மா தான் நாங்கள் வளர்த்தோம். நாங்கள் சின்ன வயசுலேருந்து வளர்த்தோம். அம்மா திடீர்னு இறந்துட்டாங்க. இறந்தது பிற்பாடு அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சொல்லாமல் போனால் அவங்க அரிசியை கரைச்சிட்டு வரதுக்குள்ள அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. விட்டுன்னு போயிட்டு 8 மாதமாக அவங்க வச்சுருந்தாங்க. அவங்க அண்ணன் வீட்டில் ஒரு 3 மாதமாக இருந்தாங்க. அங்கே போய் ஒரு டெட் ஆயிடுச்சு சொல்லி பார்க்கறதுக்காக நாங்கள் போனோம். அவங்க அண்ணன் வீட்டு பார்த்து வரதுக்குள்ள பொண்ணை எஸ்கேப் பண்ணி அவங்க அண்ணன் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. 3 மாதம் அங்கே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சில காலம் கழிச்சு நாங்கள் ஃபோன் காண்டாக்டே இல்லாமல் இருந்தது. அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு மறுபடியும் அவங்கள்ட்ட பேச ஆரம்பித்தா. இதுமாதிரி பார்க்கணுக்கா செய்யணுக்கா சொல்லிட்டு எனக்கு இது மாதிரிலாம் அமுக்குறாங்க, எனக்கு அசிங்கப்படுத்துறாங்க, இதெல்லாம் சொல்லி அவள் பிடிக்கலன்னு சொல்லிட்டு சரி மாதிரி கொடுத்துருமா, நான் என்ன பண்ண முடியும், மாமா வரட்டும் பேசி சித்தப்பா வரட்டும் பேசிட்டு நான் வரேன். நான் நீ வீட்டுன்னு வரேன். நான்
சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அப்புறம் அவங்க அப்பா வந்து நைட்டை வந்து குடிச்சிட்டு வந்து டெய்லி அபியூஸ் பண்ணுறாங்க. சரி பரவாயில்ல சொல்லி என்ன பண்ணுறது சொல்லி பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குமே அதுக்காக போய் நாங்கள் இட்டுன்னு வந்துட்டோம். இட்டுன்னு வந்துட்டு பிற்பாடு பொண்ணை வந்து எங்கள் வீட்டில் நான் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா இங்கே கடிச்சு வச்சிருக்கு. இங்கேயும் வந்து ஸ்டேஷனில் காட்டும் போது அவங்களும் பார்த்துட்டு அவங்க திட்ட ஆரம்பித்தாங்க. மேடம் கூட திட்டினாங்க, நாங்கள் திட்டணும்லாம் சொல்லலை, மேடம் திட்டினாங்க, நல்லாவே திட்டினாங்க. எங்கள் எதிர்க்க மறுபடியும் என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்க வந்து பேசுங்க, நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி பேசுங்க, நீங்கள் கட்ட பஞ்சாயத்துக்கு நடத்தினீங்களா, ரொம்ப பேர் கொண்டு வந்தோம், இதெல்லாம் வந்து அவங்க ஒன்றா பேசுறது எங்களுக்கு வந்து மன ஈடுபாடு கொடுக்கல. பொண்ணுக்கு வந்து நாங்கள் வந்து பணம்லாம் நாங்கள் எதுவும் எதிர்பார்க்கல. அவனை தூக்கி உள்ள ஸ்டேஷனில் போடணும் சார். அவன் பேத்தியை கூட அவன் தொடக்கூடாது, அதுதான் எங்களுக்கு தேவை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.